சூப்பரான டேஸ்ட்டில் கொத்தவரங்காய் தோகை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே. ஒரு பாத்திரம் சூடானோன்னே நடக்கல்ல கொஞ்சம் வெள்ளை எள்ளு ரெண்டையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்ததை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, சீரகம், வரமிளகா, கருவேப்பில் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கணுன்னே இந்த நம்ம கொத்தவரங்காவையும் கட் பண்ணி வச்சது போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு மூடி வச்சிடணும். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்து வச்ச வேர்க்கடலையும் எல்லையும் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம வணக்கி வச்ச காயும் சேர்த்து அது கூட சேர்த்து நல்லா அரைக்கணும். நெய்ஸாக அரைக்கக்கூடாது. கொரன்னு அரைச்சி வச்சுட்டு இந்த சாப்பாட்டு மேலே இப்படி வச்சு நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.